நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 6 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடித்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜருடைய விகோஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வணங்கான். இந்த படத்தினுடைய தலைப்பு தொடங்கி ஃபர்ஸ்ட் லுக் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது. எண்ணி சொல்றதுக்கான படங்களை பாலா அவர்கள் எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு படமுமே சமூக அவலங்களை, எளிய மனிதனுடைய வாழ்க்கையை அவங்க பக்கத்துல இருந்து படம் பிடிப்பது தான் பாலாவுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். பாலாவுடைய படத்திற்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அருண் விஜய் தன்னுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பையும் இந்த படத்தில் கொட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான விமர்சகர்கள் சொன்ன பொழுது இந்த படம் குறித்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமானது. வணங்கான் பாலாவோட படம் முடிஞ்சு வரும்போது நிச்சயம் நமக்கு மனசுக்குள்ளே கொஞ்சோண்டு ஈரம்னு ஒட்டிக்கிட்டு இருந்தால் அந்த ஈரத்தையும் வற்ற வைத்து ஈரக்கொலையை பிடுங்குவது போல பாலா நம்மளை உரைய வைப்பார். அப்படி இந்த படத்திலையும் பாலாவுடைய தரமான சம்பவம் நடந்திருக்கிறது. பாலியல் ரீதியாக பெண்கள் வன்கொடுமை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொட்டில் அடித்த மாதிரி, செவுட்டில் அடித்த மாதிரி பாலா இந்த படத்தில் தன்னுடைய பாணியில் இதற்கான தீர்வை சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக நம்ம பேசிடலாம். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை எல்லாமே வெளிப்படையானது. யானசேகரனுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் தோணுதோ அதை இந்த படத்தில் இந்த பாலா செஞ்சுருக்காரு. இந்த படத்தில் அருண் விஜய் செஞ்சது போல நம்மளால் செய்ய முடியலன்னா கூட ஒருத்தருக்கு இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆற்றாமையை நம்ம தீர்த்து கொள்ள முடியும். படத்தினுடைய கதைப்படி கோட்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அருண் விஜய் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத விட உண்மையிலே அருண் விஜய் இவர் தடையறத்தாக்க படத்தை நடித்தவர், இவர் விஜயகுமார் மகன், இவர் ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு சத்தியமாக தெரியலங்க. உண்மையிலே வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளியாக கோட்டினா நம்ம ஊர் பக்கம் கோட்டினா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஏடி என் கோட்டிக்காரி அப்படின்னு பைத்தியக்காரனா கோட்டிக்காரனா இந்த கோட்டின்னு கூடுவாங்க. அப்போ ஒரு மூர்க்கமானவன், பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவன், தங்கை மேலே பெரும்பாசம், சமூகத்து மேலேயும் பெரும்பாசம், யாருமே தட்டி கேட்காத விஷயங்களை தட்டி கேட்கக்கூடியவன். ஆனால் ஊராருடைய பார்வையில் அவன் பைத்தியக்காரன், அவன் கோட்டி. ஒரு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கும் அந்த கடற்கரைக்குமாக படகு ஓட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கதாபாத்திரத்தில் அருண் விஜய் கோட்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவர் திருநங்கைகளை ஒரு 4 பேர் குடிச்சு போட்டு அடிக்கிறான். அப்படி கேரக்டர்ஸ்னால் அப்படியே அறிமுகம் ஆகுது. திருநங்கையில் 4 பேர் குடிச்சு போட்டு அடிக்கிறான். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தன் போய் எட்டிப்பினா கூட்டமாக நிற்கணும்னு சொல்லி எட்டி பார்க்குறான். திருநங்கைகளை போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 4 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் 4 பேரையும் போட்டு துவம்சம் பண்ணுறான். அவங்க காவல் நிலையத்தில் போகிறாங்க. காவல் நிலையத்துலேயும் புகுந்து அடிக்கிறாரு. காவல் நிலையத்தில் காவலர்கள் தடுக்கிறாங்க. காவலர்களையும் தள்ளிவிட்டு அவங்க அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி 4 பேரை போட்டு அடிக்கிறான், கேட்டால் என்னென்னே சொல்ல மாட்டான் அப்படின்னோடனே, டேய் அவன் வேறு ஏதோ பிளான் பண்ணுறான் போல இருக்குது நம்மளை மாட்டி விடுறதுக்கு, இவன் மேலே நான் சொல்கிறேன் எஃப்ஐஆர் எழுது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையான ஆய்வாளர் எஃப்ஐஆர் போட சொல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இன்ஸ்பெக்டர் அதை தான் பண்ணுறாங்க. அது அப்படியே தத்ரூபமாக காட்சிப்படுத்திருக்கார் பாலா. இவன் பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சான், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சான், இந்திய இறையாண்மைக்கு சேதம் விளைவிச்சான் அப்படின்னு சொல்லி தேசத்துறக்க வழக்கு போட்டு அது மாதிரி பொது அமைதிக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நாளைக்கு நிப்பாட்டினா லேட் ஆயிரும், இன்றைக்கே நிப்பாட்டி நான் பேர் வாங்கினேன்னு சொல்லி ஜட்ஜி வீட்டுக்கே கூட்டு போகிறாப்புல. ஜட்ஜி என்னென்னு விசாரிச்சோ உன் பேரை சொல்லியா அப்படிங்கிறாரு. ஒரு அமைதியை நிற்கிறாரு அருண் விஜய். அதுக்கப்புறம் இவங்க தரப்புலேருந்து ஒரு ஃபாதரும் அருட்தந்தையும் அவர் சார்பாக ஒரு வழக்கறிஞர்னு போகிறாங்க. அப்போ வழக்கறிஞர் சொல்கிறார், என்னுடைய கட்சிக்காரர் பிறவி மாற்றுத்திறனாளி, அதுக்கான சான்றிதழ் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. பிறவி மாற்றுத்திறனாளியாக இருக்க ஒருத்தன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இப்படி பேச முடியும்? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையங்கள் பேச முடியாதவனு கூட பேசினான்னு வழக்கு போடும், பொய் வழக்கு அப்படிங்கிறத அடித்து உடைச்சிருக்காரு பாலா. அதுக்கப்புறம் அவர் உடனே ஓன் பையில் வெளியிட்டுறாரு. வெளியே வந்தால் மீண்டும் ஒரு தேவாலயம் பக்கத்தில் ஒரு பார் வச்சுக்கிட்டு, டாஸ்மாக் பார் வச்சுக்கிட்டு பாட்டை போட்டு கூத்தடிக்கிறானுங்க. அங்கே ஃபாதரை போய் தட்டி கேட்குறாரு. ஃபாதரை அவன் திட்டி அனுப்பிச்சிட்றான் அந்த டாஸ்மாக் அந்த பார் ஓனரு. அங்கே திருப்பி அருண் விஜய் போகிறாரு. போய் அங்கே போய் அவங்கள பொழந்து கட்டாரு. இப்படி தனக்கு பக்கத்தில் இருக்கிற அவலங்களையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தன், சமூகத்தின் மீது பட்டு கொண்டவன், எந்த தப்பாக இருந்தாலும் துணிச்சலோடு பேசக்கூடியவன் தான் இந்த
வணங்கான். இந்த கோட்டிங்கிற கதாபாத்திரம் வச்சுக்கிற அருண் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த 2 காட்சியிலேயே அவன் யாருங்கிறத ரசிகர்களுக்கு, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பாலா கடத்துறாரு. அவர் ஒரு பெண் அவங்கள காதலிக்கிறாங்க. அந்த பெண் வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்காங்க. அவங்களோட தங்கச்சி. இதுதான் இந்த படத்தினுடைய அவங்களுடைய கேரக்டர்ஸ்னு. அது முடிஞ்சால் இவங்க இப்படி தொடர்ச்சி அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அந்த ஃபாதரு, அவங்களுடைய அந்த காதலி எல்லாம் முடிவு செஞ்சு ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகள், பார்வை மாற்றுத்திறனுக்கூடிய ஆதரவற்ற பிள்ளைகள் தங்கிக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு செக்யூரிட்டியாக அருண் விஜய் போகிறாரு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள், அதாவது கண் பார்வையற்ற பார்வைத்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் குளிக்கும்போது அதை ஒளிஞ்சு இருந்து அதை பார்த்து ரசிக்கிறானுங்க. ஒரு சைக்கோத்தனமாக நடந்துக்கிறானுங்க. அந்த பொண்ணுங்க ஒருத்தனுடைய ஸ்மெல்லை வச்சு ஒரு 3 பேர் உள்ளே இருக்கிறான். ஒரு 5-6 பெண்கள் குளிச்சுட்டு இருக்கு. மாறி மாறி அந்த பெண்களை வந்து அவன் பார்க்குறான். சமீபத்தில் கூட ராமேஸ்வரத்தில் ஒரு குளிரலையில் ஒருத்தன் கேமரா வச்சு பல பெண்களுடைய குளிக்கும்போது அவங்க வந்து உடை மாற்றும் போது அதை ரசித்து பார்க்கக்கூடிய சைக்கோக்கள் நிறைய பழகிருக்கானுங்க. நிறைய வழக்கல் இருக்குது. அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை பாலா காட்சிப்படுத்தியிருக்காரு. அப்போது அந்த பெண்கள் வந்து அந்த அவனுடைய ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சி யாரோ உள்ள இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்கடின்னு சொல்லி வெளியே கூட்டு வந்துடுது. வெளியே வரும்போது அந்த பொண்ணு தாப்பா போட்டு அந்த குளிர் அறையை மூடிடுது. அப்போ இந்த பக்கம் வரும்போது அருண் விஜய் வராரு. அவனு சொல்லுது, அண்ணா என்னை யாரோ எங்கள் அறைக்குள்ளே இருந்தாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டு சொன்ன உடனே கோவத்தோடு போய் கதவை திறந்தால் இந்த 3 பேர் உள்ளே வரான். 3 பேரும் அங்கே வேலை பார்க்கக்கூடியவன். ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சிடுறாரு அருண் விஜய். அந்த 3 பேரில் 2 பேரை மிக கொடுமையான முறையில் அவங்களுக்கான தண்டனையை கொடுக்குறாரு. அதாவது நம்ம வந்து கழுவுலேற்றல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் எந்த திரைப்படத்திலையும் அது காட்சிப்படுத்தப்படலை. பாலியல் வன்கொடுமை செஞ்சால் பெண்களை இதுபோல், அதுவும் மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்ற பெண்களை, சின்ன பிள்ளைங்களை, ஸ்கூல் பொண்ணுங்களை ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் நிர்வாணமாக அவங்கள பார்த்து ரசிக்கக்கூடிய கொடூர மனநிலை கொண்டவனை என்ன பண்ணணும்? இந்த யானசேகரன் நம்ம கையில் கிடச்சா என்ன செய்யணும்னு நமக்கு தோணுதில்ல. நாகர்கோவில் காசி நம்ம கையில் கிடச்சா, இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு ஈடுபட்டு நம்ம கையில் கிடச்சா, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறவன் இவனை நம்ம கையில் கிடச்சா என்ன செய்யணும்னு நமக்கு தோணுதோ அதை படத்தில் அருண் விஜய் செஞ்சுருக்காரு, பாலா செய்ய வச்சுருக்காரு. உண்மையிலே அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே அவங்கள பார்க்கும்போது அவங்கள அந்த காட்சி வரும்போது அவங்கள அடித்து கொள்ளணும் போல இருக்கும். அடுத்த சீனை அடித்து கொள்வார். அதுதான் பாலா. அப்போ இது வழக்காக மாறுது. வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் நேர்மையான நீதிபதி இருந்தால், சமூகத்திற்காக பெண் பிள்ளைகளுக்காக ஒருத்தன் கொலையை பண்ணியிருக்கிறான், நேர்மையான நீதிபதி இருந்தால் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பதட்டம் உருவாகுது. இன்னொரு பக்கம் இந்த வழக்கை ஒரு நேர்மையான, உண்மையிலேயே ஐபிஎஸ் படித்த, ஐபிஎஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் தெரிஞ்ச, சமூகத்தையும் நேசிக்கக்கூடிய நேர்மையான காக்கி சட்டை போட்ட ஒரு கண்காணிப்பாளர், ஒரு எஸ்பி இருந்தான்னா அவன் எப்படி இருப்பான்? நேர்மையான, கம்பீரமான, உண்மையிலே ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரியாக சமுத்திரகனி தாண்டி நேர்மையான உண்மையான அதிகாரியை காட்ட முடியாதனால சமுத்திரகனி வச்சாச்சு. இந்த பக்கம் மிஸ்கின் ஒரு நேர்மையான நீதிபதி, கம்பீரமான கண்காணிப்பாளர், 2 பேரும் சேர்ந்து இந்த வழக்கை கையாண்டால் எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கற்பனை. இது உண்மையிலே நிஜத்தில் நடந்தால் ஒரு யானசேகரன் கூட உருவாக மாட்டான், ஒரு திமுக காரன் கூட தப்பு செய்ய முடியாது. உண்மையிலேயே ஒரு கடைசி ஒரு 1 மணி நேரம், மொத்தம் 2.25 மணி நேரம் படம், கடைசி 1 மணி நேரம் இந்த டென்ஷனை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. பாலா தன்னுடைய திரைக்கதையை போய் சொல்லியிருந்தார், என்னுடைய திரைக்கதை வந்து அப்படி மெல்லிசாக போகும், அந்த எந்த இடத்துல ஒரு சோர்வாகுதோ அந்த இடத்துல ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு திரைக்கதை குறித்து ஒரு அழகாக சொல்லியிருந்தார். இந்த படம் பார்க்கும்போது அந்த பாலா சொன்னதை நம்ம வந்து கற்பனையில் ஓட்டி பார்க்கும்போது அந்த திரைக்கதை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காரு. திரைக்கதை வந்து அப்படி போகுது. அந்த இடம் எந்த இடத்துல டல்லாகிற மாதிரி இருக்கோ அங்கே ஒரு கேரக்டர், அங்கே ஒரு இன்சிடென்ட், அங்கே ஒரு சம்பவம். இந்த படத்தில் வில்லன்களாக கொடூரமான வில்லன்களை பாலா போட்டுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜி பிரம்மாண்ட முறையில் தயாரிக்கக்கூடிய மாநாடுடைய தயாரிப்பாளர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வில்லனை போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு சைக்கோத்தனமான பெண்களை, குழந்தைகளை இந்த மாதிரியான கழிவறையில் ஒளிஞ்சிருந்து பார்க்குறது, குளிக்கும்போது பார்க்குறது, குழந்தைகளை இது பண்ணக்கூடிய ஒரு ஒரு கொடூர மனநிலை கொண்டவனை தேவைப்படுறான். அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லாத, அறிமுகமில்லாத நபர்களை வந்து இந்த படத்தில் வந்து அவர் வில்லன்களாக போட்டிருக்காரு. அவங்க தான் வில்லன். சமூகத்தினுடைய கேவலமானவன் தான் அந்த யானசேகரன் போன்ற கேரக்டர் தான் வில்லன்.
அப்போ அவனை காட்சிப்படுத்தி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு, அந்த 2 பேருக்கு கொடுத்தாச்சு. அந்த 3வது நபருக்கு என்ன தண்டனையை, அவனை எப்படி கொல்ல போகிறாரா, அவனை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட போகிறாரா, இல்லை இந்த வழக்கில் அருண் விஜய்க்கு தண்டனை கிடைக்க போதா அப்படிங்கிற டென்ஷனை ஒரு பக்கம் நீதிபதியின் பார்வை, ஒரு பக்கம் கண்காணிப்பாளர், ஒரு பக்கம் அருண் விஜய், அவனுடைய தங்கச்சி, அவனுடைய காதலி அப்படிங்கிறது 5 பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக நேர்த்தியான திரைக்கதையின் மூலமாக இந்த படத்தில் அந்த கடைசி 1 மணி நேரத்தை மொத்த திரையரங்கையும் உரைய வச்சுட்டார். மனசாட்சி உள்ள எவனாலையும் இந்த படத்தில் கடைசி ஒரு அரை மணி நேரம் அழாமல் கடந்து வரவே முடியாது. நம்மளை கண்ணீர் அடக்க முடியல. நமக்கு எதையெல்லாம் பார்த்து நம்ம கோவப்படுவோமோ, நம்ம படுற கோபத்தை பாலாங்கிற அந்த இயக்குனர் படுறாரு. சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனரால் மட்டும்தான் இந்த சமூகத்தை, பாலா ஒரு இதில் கூட சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில், நிறைய எனக்கு கோபம் வரும், நம்மளால் செய்ய முடியாத என் ஹீரோ வச்சு நான் செய்ய வைக்கிறேன்னாரு. அதுதான் உண்மை. நமக்கும் இந்த கோபம் இருக்குது. ஆத்துமல்ல கொள்ளையடிக்கும் போது, கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் பொழுது, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் போது, பொய் வாக்குறுதி சொல்லும் பொழுது, பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் பொழுது, இந்த யானசேகரம் போன்ற கொடூரமான ஆட்கள் வந்து செஞ்ச செயலை கேள்விப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு வெறி இருக்கும். ஆனால் செய்ய முடியாது. செஞ்சால் வழக்காயிரும், என்ன ஆயிரும், நம்ம ஃபியூச்சர் என்ன ஆயிரும், நம்ம குடும்பம் என்ன ஆயிரும் அப்படிங்கிற கேள்வியில் சட்ட ரீதியாக அணுகுணிஞ்சு நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இதை அவனை பழி தீர்க்கணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் ஹீரோவாக வரும்போது நம்ம கொண்டாடுறோம். அதைத்தான் இந்த படம் வணங்கான் என்கிற அந்த கேரக்டர் மூலமாக, கோட்டிங்கிற கேரக்டர் மூலமாக நம்மால் செய்ய முடியாத பாலா திரையில் செய்ய வச்சிருக்காரு. பாலா அவருடைய படம் எந்த அளவுக்கு டென்ஷனை கிரியேட் பண்ணதோ அந்த அளவுக்கு படத்தில் ஹியூமர் வந்து அதிகமாக இருக்கும். நகைச்சுவை துணுக்குகள் போல இருக்கும், ஒரு சட்டேரிக்கலாக இருக்கும், சர்காஸ்டிக்காக இருக்கும். இந்த படத்தை சொல்லுவாங்க, சார் லைவ் போயிட்டு இருக்கு சார், ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், என்னையா மீடியா, யூடியூப்லாம் மீடியாவாயா, நீங்களே பிரச்சனையை பேசி நீங்களே தீர்ப்பு சொல்லி நீங்களே யூடியூப்லேயே முடிச்சிருவீங்க அப்படின்னு போகிற போக்கில் அந்த யூடியூப்பில் உட்காந்து கொண்டு எல்லாத்தையும் பேசி நியாயப்படுத்தக்கூடிய, சமூக அவங்களுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய சில பேருக்கு சாட்டையால் அடிச்சிருக்காரு இயக்குனர் பாலா. அதே போல் காவல் நிலையத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பார், என்ன அவனை அடிச்சிங்களா, இல்லை அடிக்கலை, ஏன் அடிக்கலை சார், அடிக்கவே விடலை சார், அவன் பரபரப்பாக இருந்தான் அப்படிங்கும்போது, எப்படி அவனை அடிப்பீங்க, நான் யார் திருப்பி அடிக்க மாட்டேனோ அவனை தானே நீங்கள் அடிப்பீங்க, எளிய மனிதர்கள் மீது தான் இந்த அதிகார பக்கம் கை வைக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய வசனத்தின் மூலமாக டப்புன்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அப்படி அங்கங்கே சில சட்டையர்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி முதல் அரை மணி நேரத்திலேயே இவன்தான் பாலா அப்படிங்கிறத மொத்தமாக காட்டார். இந்த நிலம் வேற மாதிரி நிலம், இங்கே இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என்று தனித்தனியாக வாழுவோம், தனித்தனி மதங்களாக இருப்போம், ஆனால் சேர்ந்து வாழ்வோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம், அதனால் இங்கே பல பேருடைய அரசியல் இங்கே எடுபடாது அப்படிங்கிறது ஒரு இந்து அடையாளத்தோட அருண் விஜயை காட்டியிருப்பார். ஆனால் அவர் அவருக்கு உதவியாக இருப்பது ஒரு ஃபாதர் தான் அவருக்கு உதவியாக இருப்பார். அவங்க தங்கச்சி வந்து ஒரு இஸ்லாமியர் கடையில் பணி செய்வாங்க. இந்த 2-3 மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றா இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க, அவங்களோட பிரச்சனைனா அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. அதனால தான் இங்கே பல பேருடைய அரசியல் எடுபடலை அப்படிங்கிறத மறைமுகமாக பல செய்திகளை, அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பல செய்திகள் அந்த படத்தில் துணுக்குகள் போல கிடைத்திருக்காரு. இந்த பொங்கலுக்கு வந்திருக்கிற படங்களில் சிறந்த படமாக வணங்கான் இருக்கிறது அப்படிங்கிறது பல பேருடைய விமர்சனங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு, குறிப்பாக பெண்கள் பார்த்து கொண்டாட வேண்டிய ஆகச்சிறந்த படைப்பு வணங்கான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி